இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். அதோடு நிறுத்திவிடாமல் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தி விசுவாசத்தினாலே அவர்கள் எப்பேற்பட்ட காரியங்களை உலகத்தில் பெற்றுக்கொண்டார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து செய்ய நான் உங்களிடத்தில் இன்று வந்திருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா, விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது. எங்கள் வாழ்க்கையின் நங்கூரம் விசுவாசம்தான். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, விசுவாசத்தை வைத்தே நாங்கள் எல்லா காரியத்திலும் செயல்படுகிறோம். விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாங்கள் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்த முடியும். காரணம், நீர் உண்டு என்று நாங்கள் நம்பும்போது, உம்மை அணுகி நாங்கள் வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு கைமாறு நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இதற்கு எங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பலப்பட நாங்கள் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் வார்க்கிறது போல ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள உம்மை அணுகி சென்று ஆண்டவரே நீர் உண்டு என்றும் நீர் எங்களுக்கு கைமாறு செய்கிறவர் என்பதையும் தொடர்ந்து விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனை எடுத்துக்காட்டுக்களை எங்களுக்கு சொல்லுகிறீர் சுவாமி. வேதாகமத்தின் அடிப்படையில் சாதாரண மக்களாக இருந்தவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்தினதின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச வீரர்களாக மாறினார்கள் என்பதை ஆண்டவரே அநேக நடைமுறையிலே நடந்த சம்பவங்களை வைத்து, ஆட்களை வைத்து நீர் எங்களுக்கு விளக்கி கொண்டு வருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபேலை குறித்து பார்த்தோம். ஆபேலுடைய விசுவாசம் ஆண்டவரே, அதை தொடர்ந்து நாங்கள் தேவனே ஏனோக்குடைய விசுவாசம், நோவாவுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், இப்படி பார்த்து கொண்டே இருந்த ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் மூலமாக வாழ்க்கையின் பாடங்களை அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று ஆண்டவரே நாங்கள் பார்க்க இருக்கிற விசுவாச பட்டியலில் ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்போது யோசேப்பை குறித்து தேவன் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 20. ஹீப்ரூஸ் chapter 11 verses 20 onwards. 20வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 20வது வசனமும் 21வது வசனமும் விசுவாசத்தினாலே ஈசாக்கு செயல்பட்ட விதமும் விசுவாசத்தினாலே யாக்கோபு செயல்பட்ட விதத்தையும் நமக்கு காட்டுகிறது. இந்த விசுவாசத்தினாலே இவர்கள் செய்த செயல் ஒன்றாக இருக்கிறது. ஒரே செயலை விசுவாசத்தினாலே செய்கிறார்கள். ஈசாக்கும் விசுவாசத்தினாலே ஒரு செயலை செய்கிறார். யாக்கோபும் விசுவாசத்தினாலே ஒரு செயலை செய்கிறார். வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். 11வது அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழ இருக்கிறவற்றை குறிப்பிட்டு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையினால்தான். என்ன செய்கிறார்? ஆசி வழங்குகிறார். யாருக்கு? யாக்கோபிற்கு, ஏசாவுக்கு. நமக்கு தெரியும் இந்த சரித்திரம். ஏன் யாக்கோபுடைய பெயர் முதலாவது வருகிறது என்றால், அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு முதலாவதாக பெற்றுக்கொள்கிறார். அதன் ஆழத்தில் நாம் போல விசுவாசத்தினால் எப்படி இவர் செயல்படுகிறார், தன்னுடைய சுதந்திர வீதத்தை, தன்னுடைய வம்சத்தை இவர் ஆசீர்வதிக்கிறது எப்படி என்பதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ ஈசாக்கு விசுவாசத்தினால் செய்கிற செயல் என்ன? தன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார்.
பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது மிக மிக முக்கியமான காரியம். இது ஈசாக்கு இறக்கும்போது தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது இல்லை. யாக்கோபு தன்னுடைய இறக்கும் தருவாயில் ஆசீர்வதிக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அந்த சமயத்தில் தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இல்லை. விசுவாசத்தினாலே பெற்றோராகிய நாம் தாயாகவோ தகப்பனாகவோ நம்முடைய பிள்ளைகளை தினந்தோறும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆசீர்வாதம், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உன்னை காப்பாற்றுவாராக, நீ போகிற இடத்திலெல்லாம் வெற்றியை காண தேவன் உனக்கு உதவி செய்வாராக, தேவன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறைவான பலனை நீ பெற்றவராக பரிபூர்ண ஜீவனோடு வாழ உனக்கு உதவி செய்வாராக என்று பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதை எப்படி செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்ம வாயில் வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அநேகர் ஜெபத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் அவங்க இடத்துல பேசும்போது மாறான எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடுகிறார்கள். அன்பானவர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அநேகர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது நீ எங்கே நான் சொல்கிறத கேட்க போகிறேன், நான் சொல்கிறது உனக்கு விளங்காது, இப்பேற்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். நம்பிக்கை இருக்கும் என்றால், விசுவாசம் இருக்கும் என்றால், லிவிங் ஃபெய்த் எப்படி செயல்பட வேண்டும்? லிவிங் ஃபெய்த், ஜீவிக்கிற விசுவாசம் நம்முடைய செயலில் காணப்பட வேண்டும். ஒருவேளை பிள்ளையை பார்க்கும்போது நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் இடத்துல வருவதற்கு அவன் ஏற்றவனாக நடந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ அவனை ஆசீர்வதிப்பதால், ஒரு பெற்றோராக நாம் அவர்களை ஆசீர்வதிப்பதால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமாம்மா? ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபையும் ஏசாவையும் வருங்காலம் தன்னுடைய ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவது மட்டும் இல்லாமல், அவங்க போகும்போது அவங்க எப்படியாவது ஜீவிக்கிறாங்க, அவங்களுடைய செயல் வேறுபாடாய் தெரிந்தால் கூட நீ விசுவாச வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பேசி அனுப்ப வேண்டும். நீ நல்ல வருவ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய செயல் இன்னைக்கு நீ எல்லாம் தான் செய்ய போறியோ அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீ சொல்லும்போது, உன்னுடைய விசுவாச வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் எந்த செயலை செய்ய அவங்க மனசில் யோசிக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க மாறுவாங்கம்மா. ஆனால் நம்ம பேச வேண்டியது என்ன? விசுவாச ஆசீர்வாத வார்த்தைகளை ஜெபத்திலும் பேச வேண்டும், பிள்ளைகளிடத்திலும் பேச வேண்டும். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு யாக்கோபிடத்தில் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிறார். ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கலையாப்பான்னு கேட்குறப்போ ஏசா இடத்துலையும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படுகிறது, ஏசாவின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து வாங்க யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா, யாக்கோபு தாம் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும் தம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையினால்தான். ரெண்டுமே, இந்த ஆசீர்வாதம் கொடுப்பது நம்பிக்கையினால் கொடுக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளிடத்தில் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது? தங்காது. அதனால் இன்னிலேருந்து ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் தான் நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணுன்ட்டு இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நம்ம, புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற நாம், அவர்கள் தினமும் ஸ்கூலுக்கு போகும்போதோ, இல்லை இரவில் அவங்க தூங்கும்போதோ, இல்லை அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு நான் வேலை ட்ரை பண்ணுறதுக்காக போகிறேன்ட்டு வாலிப வயதில் போகும்போதோ, இல்லை வேலைக்கு போகும்போதோ, எல்லா நேரத்திலும்
ஒரு தாயாக தகப்பனாக நானும் நீங்களும் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? தினம் காலையில் எந்திரிச்சதும் என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை முதலாவது ஜெபமாக பண்ணிவிடுவேன். நிறைவான ஆசீர்வாதத்தை முதலாவது ஜெபமாக பண்ணிடுவேன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் அவர்களை காப்பாற்ற வேண்டும். தேவன் அவர்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தேவனோடு உறவு கொண்டவர்களாக இருக்க அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம பார்க்குற காரியம், பிள்ளைகள் இடத்துல பார்க்குற செயல்கள் சில வேளையில் வாலிப பிராயத்தில் அவர்கள் வளர்ந்து வருகிற பிராயத்தில் மாறுபட்டதாக இருந்தாலும் பெற்றோராகிய நாம், நீயும் நானும் அவர்களை என்ன செய்ய? விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்கன்றதுனால இல்லை, அவர்கள் எப்படி இருந்தாலும் நம்பிக்கையிலே அவர்களை ஆசீர்வதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் இதை யார் இடத்துல பார்க்குறோம்? யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்குறோம். இதை யாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்? ஈசாக்கின் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஈசாக்கும் ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபும் ஆசீர்வதிக்கிறார். இந்த இருவருடைய ஆசீர்வாதமும் பிளெஸ்ஸிங் சில்ட்ரன், பிளெஸ்ஸிங் கிராண்ட் சில்ட்ரன் இரண்டும் முக்கியம். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறது தம் பிள்ளைங்களை, யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது அவருடைய யோசேப்புடைய பிள்ளைகளை, கிராண்ட் சில்ட்ரன். அப்போ என்ன? நீ உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதித்து நீ அனுப்ப வேண்டும். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலமா இன்றைக்கும் யூத குலத்தில் ஒரு காரியம் காணப்படுகிறது. அவர்கள் பெற்றோரிடத்தில் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், யூத பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டது மட்டும் அல்ல, அவர்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும். சில வேளையில் பிள்ளைகள் செய்கிற காரியம் எதிர்மாறாக இருக்கலாம். பிள்ளைகள் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கலாம், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? அவங்க செய்கிற காரியத்தை வைத்து அவங்கள ஆசீர்வதிக்கலம்மா. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கையினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க. அதனால் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே, உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காகவோ, பிள்ளைகளுடைய வேலைக்காகவோ, பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ, பிள்ளைகளுடைய நடத்தைக்காகவோ, பிள்ளைகள் தேவனோடு வைத்து கொள்ள வேண்டிய உறவுக்காகவோ, எதற்காக நீங்கள் அவர்களுக்காக யோசனை செய்கிறீர்களோ அதற்காக அவர்களை ஆசீர்வதிக்க பழகுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீங்கள் நிச்சயமாய் பிள்ளைகளிடத்தில் காண முடியும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிப்பது அவர்களுடைய செயலின் அடிப்படையில் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிப்பது அவர்களுடைய தேவன் பேரிலே உங்களுக்கு இருக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில். இதனால தானே தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, ஈசாக்கு ஆசீர்வதித்தார் பிள்ளைகளை, யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளை, யோசேப்பின் மக்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால அவர்களிடத்துல என்ன பார்க்குறோம் நம்ம? அவர்களுடைய பரம்பரை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அன்பானவர்களே, இந்த ஆழ்ந்த சத்தியம் விசுவாசத்தின் அடிப்படையில் இன்று நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய செயலின் அடிப்படையில் அல்ல, தேவன் பேரில் நமக்கு இருக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிப்போமாக. அடுத்ததாக நம்ம அடுத்த வசனத்தில் படிக்கிறது 22வது வசனம். 22வது வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயில் இருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும் தன் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று
பணிந்ததும் நம்பிக்கையினால்தான். 22வது வசனம். ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்கள் பாருங்கள், நம்பிக்கையினால்தான், விசுவாசத்தினால்தான், விசுவாசத்தினால்தான்னு முடியும். அப்போது இந்த இடத்துல யாரை பற்றி பார்க்குறோன்னா, யோசேப்பை பற்றி பார்க்குறோம். யோசேப்பை பற்றி நம்ம ஆதி ஆகமத்தில் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 17 அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு சண்டே ஸ்கூல்லையோ இல்லை யூத்துலேயோ நம்ம பேசணுன்னா யோசேப்பை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா? அவருடைய சரித்திரமே இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்ம பேசுகிறதுக்கு மிக மிக ஒரு 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 ஊக்கத்தை அளிக்கும் ஒரு காரியம் அவருடைய சரித்திரம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல யோசேப்பை குறித்து பேசியிருக்கிறது அவர் செய்த எந்த காரியத்தையும் இல்லை. சிறையிலிருந்து ஒரு பெரிய பதவியை பெற்ற அவருக்கு அவரை குறித்து பேசுகிறதுக்கு எத்தனையோ காரியம் இருக்குது. ஆனால் இங்கே எபிரேய இந்த நிருபத்தின் ஆக்கியோன் எழுதியிருக்கிறது, யோசேப்பு ஒரு காரியத்தை செய்கிறாராம். அது என்னன்னா, அவர் இறந்துட்டாலும் அவருடைய எலும்புகளை இங்கிருந்து போகும்போது அந்த மக்கள் எகிப்து நாட்டை விட்டு போகும்போது இஸ்ரவேல் மக்கள் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி இவருக்கு தெரியும் யோசேப்புக்கு? யோசேப்பு இறந்து 430 வருடங்கள் இடையில் என்ன வருது? ஒரு இடைக்காலம் காணப்படுகிறது. அந்த இடைக்காலத்தில் யோசேப்பை நல்ல சரியாக அறியாத ராஜாக்கள் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்போ 430 வருடங்களுக்கு பிற்பாடு என்ன நடக்கப் போகும் என்பதை யோசேப்பு என்ன செய்கிறாரு? விசுவாசத்தினால பேசுகிறார். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இறப்பதற்கு பின்பாக நடந்ததை யார் பேசுகிறாரு? யோசிப்பு பேசுகிறார். அப்போது தனக்கு இறந்ததுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு அவர் அறிந்திருந்தார். அப்போ எப்படி இருக்கும்? தேவனை, அதான் 11வது அதிகாரம், இந்த அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன பார்க்குறோம்? தேவனை அணுகி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? தேவன் உண்டு என்று நம்புவோம். அவர் நமது செயலுக்கு பலன் கொடுக்கிறவர் என்பதையும் நம்புவோம். அதை அறிந்திருந்தனால தான் யோசேப்பால் என்ன செய்ய முடிஞ்சது? இப்படி பேச முடிந்தது. அதனால் யோசேப்பு என்ன செய்கிறாரு? அவர் பேசுவது வருங்காலத்திலே நூற்றாண்டுகள், எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்கப் போகிறதை குறித்து அவர் நிச்சயமாய் பேசுகிறார். தான் எலும்பு கூட எங்கே இருக்கணுமா? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கணும் என்பதை நினைத்த அவர் என்ன பேசுகிறார்? நம்பிக்கையினாலே உறுதியாக பேசுகிறார். நடந்ததா? நிச்சயமாய் நடந்தது. அவருடைய எலும்புகளை எடுத்துட்டு போகிறாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் நாட்டில் இருந்து இவங்க புறப்படும் போது ஆண்டவர் வந்து அவர் பேசினது நிறைவேறுவதற்கு, அதை ஆண்டவர் காரியத்தை நிறைவேறுவதற்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல அவர் பேசின மக்கள் உயிரோடு இல்லை இல்லைங்களா? யோசேப்பு பேசுகிறாரு, ஆனால் யோசேப்பு பேசினதை கேட்ட மக்கள் உயிரோடு இல்லை. ஆனால் யோசேப்புடைய எலும்பு இருந்தது. சரீரெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் அவருடைய கல்லறையில் எலும்பு இருந்தது. அது அவர் சொன்னது போலவே மக்களும் இஸ்ரவேல் நாட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் சொன்னதை தேவன் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தன் ஒரு வார்த்தையை, விசுவாச வார்த்தையை நீ பேசுனீனா, அந்த நாளில் உன்னுடைய விசுவாச வார்த்தையை கேட்டவங்க இல்லாட்டியும் சரி, எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து விட்டாலும் சரி, நீ விசுவாசத்தோடு பேசின வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அப்போனா இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கிறது என்ன தெரியுமாம்மா? நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு மிக 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 வல்லமை இருக்கிறது. அப்போ இந்த பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, பேசுகிற வார்த்தையில் சாவும் இருக்கிறது. ஆனால் நீ பேசுகிற வார்த்தை, விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தைக்கு தேவன் என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறார். அந்த விசுவாச வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். காலங்கள் கடந்து சென்றாலும்,
விசுவாச வார்த்தைகளை கேட்டவர்கள் இல்லாமல் இருந்தாலும் நீ பேசிய விசுவாச வார்த்தை, நான் பேசிய விசுவாச வார்த்தை நிறைவேறும். ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன், பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இவர் யோசிப்பு வரும்போது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய எலும்புகளை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போவதை தன் வாயிலே சொல்லி அறிக்கையிடுகிறார். அதனால இவர்கள் விசுவாசத்தினால எதையெல்லாம் சொன்னார்களோ அது அனைத்தும் நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, விசுவாசத்தை குறித்த ஒரு பெரிய பட்டியலை நாம் பார்க்கிறோம். இதில் நம் மனதில் வைக்க வேண்டியது, விசுவாசம் செயல்படுவதற்கு, விசுவாசத்தினால் காரியங்கள் நடப்பதற்கு விசுவாசம் செயல்பட வேண்டும். எதை விசுவாசிக்கிறேனோ அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்த வேண்டும்? முதலாவது வார்த்தையினால். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்பது, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வார்த்தையினால் விசுவாசமானது செயல்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது? சற்று இந்த நேரத்தில் விசுவாசம் செயல்படுவதற்கு என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஜெபிக்கும்போது வார்த்தை நல்லா இருக்குது. சில வேளையில் ஜெபிக்கும்போது கூட அவிசுவாச வார்த்தைகளையே பேசுகிறோம். ஜெபிக்கும்போது வார்த்தைகளை மாற்ற முடிகிறது. ஆனால் வாழ்க்கையில், நடைமுறைகளில் மக்களை பார்த்து பேசும்போது, நம்முடைய குடும்பத்தை பார்த்து பேசும்போது, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, பேரப்பிள்ளைகளை பார்த்து பேசும்போது, 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்கப் போகிறதை குறித்து நாம் பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இன்று நாம் தியானிக்க வேண்டியது, என்னுடைய விசுவாசம் நடைமுறையிலே செயல்பட வேண்டும் என்றால், விசுவாசம் செயல்படுவதற்கு முதலாவது செயல்படுவது எது தெரியுமா? வார்த்தைகள். வார்த்தை தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன். விசுவாசம் நிறைவேறுவதற்கு முதலாவது படி என்னன்னா, வார்த்தைகளில் அது வெளிப்பட வேண்டும். உன் வார்த்தைகளிலே விசுவாசம் வெளிப்படவில்லை என்றால், விசுவாசத்தினால் எதை எதிர்பார்க்கிறோமோ அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைம்மா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினால தான் என்னை நீ என்ன செய்ய முடியும்? பிரியப்படுத்த முடியும். உனக்கு என்னை அணுகி வரும்போது இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நான் நிச்சயமாய் உனக்கு என்ன செய்வேன்? கைமாறு செய்வேன். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்மா. ஆண்டவர் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னாலும் ஆசீர்வதிப்பதே அல்லாமல் வேறு எதுவுமே ஆண்டவருடைய மனதில் இருப்பதே இல்லை. அப்போ நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே, பின்ன ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை யோசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணம் நாமாவே இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம். அவர்களை ஆசீர்வதிப்பதையே நான் விரும்புகிறேன்றார். இஸ்ரவேலை மட்டும் இல்லை, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. அப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை வருகிறது? ஆண்டவருடைய பிரியம் என்னை ஆசீர்வதிப்பது என்றால் ஏன் இன்றும் நான் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய வார்த்தைகள். அது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதமானாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய பேர பிள்ளைகளில் இருக்கிற ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருப்பது நம்முடைய வார்த்தைகள். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இன்று நான் பார்க்கிறேன் நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலையே பார்க்குறேனே. இந்த பட்டியலில் நீர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறீரே, என்னை மட்டும் இல்லை ஆண்டவரே,
நீர் ஆசீர்வதிக்க விரும்புவது என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளை மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் வைத்திருப்பீர் என்றால் நாங்கள் ஏன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? யோசித்து பார்த்தோன்னா அந்த ஆசீர்வாதத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது முதலாவது நம்முடைய வார்த்தைகள். ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகளே நமக்கு விரோதமாக இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை நீயோ நானோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே நம்ம பார்த்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்குற ஈசாக்கு வார்த்தையினால் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு வார்த்தையினால் தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு வார்த்தையினால் தான் இறந்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறப்படுவதற்கு காரணமாயிருப்பது யார் தெரியுமா? அவர்களது வார்த்தைகள் தான். அவர்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள், அவர்களுடைய தலைமுறைகளிலும் ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். இப்போ தேவன் இவ்வளவு தூரம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசத்தின் அடிப்படையில் எழுகிற, ஜீவனுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் எழுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் செயல். நம்முடைய ஆக்ஷனில் காட்டணும்னு சொல்கிறோம் இல்லையா? விசுவாசம் ஆக்ஷனில். அப்போது நான் பார்க்க முடியலையே, என் பிள்ளைக்கிட்ட ஒரு நன்மையும் பார்க்க முடியலையே, என் பேர பிள்ளைகள்கிட்ட நன்மையை பார்க்க முடியலையே, என்னுடைய சரீரத்திலேயே நான் நன்மையை பார்க்க முடியலையே, நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னா, த சீக்ரெட், ரகசியம் என்ன என்றால், எதை வைத்து ஆசீர்வதிக்கிறாய்? விசுவாசத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறாய். எதன் பேரில் இருக்கிற விசுவாசம்? தேவன் பேரிலே இருக்கிற விசுவாசம். தேவனுடைய குணாதிசயங்களின் பேரில் இருக்கிற விசுவாசத்தை வைத்துதான் நாம் விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்பனா பிள்ளைகளை நான் எதன் பேரில் ஆசீர்வதிக்கிறேன்? தேவன் யார் என்ற பேரிலே இருக்கிற விசுவாசத்தின் பேரிலே நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய மரணத்திற்கு பின்பாகவும் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சொல்லும்போது நிச்சயம் அது நடக்கும். ஏன் தெரியுமா? வார்த்தைகளில் அந்த வார்த்தையை நம்ம பேசிட்டோம். அதனால் வார்த்தைகளுக்கு மிக பலன் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பிரச்சனைகளை பார்த்து பேசுன்றார். உனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசு. உன்னுடைய விசுவாச வார்த்தைகள் எப்படி வரும்? சூழ்நிலையை பார்த்தா வராது, தேவனை பார்த்தால் வரும். விசுவாசம் எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளாக வெளிப்படும்? தேவனை பார்க்கும்போது, தேவனுடைய அன்பை பார்க்கும்போது, தேவனுடைய செயல் திறமையை பார்க்கும்போது, தேவனுடைய மாறாத தன்மையை பார்க்கும்போது, தேவன் யார் என்பதை நான் ஆழ் மனதில் நினைத்து யோசனை செய்து தியானிக்க விசுவாசம் நம் உள்ளத்தில் எழும்பும். உள்ளத்தில் இது பெருக்கெடுக்கும் போது வார்த்தைகளாக வெளிவரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் நிறைக்கும் போது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வோம்மா. ஆண்டவருடைய எழுதி வைத்த வார்த்தைகள், திருவசனம், அதை படிக்க நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் இன்னையிலிருந்து வாழ்க்கையில் விசுவாசமானது செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது விசுவாச வார்த்தைகளின் அடிப்படையிலே ஜெபிக்க ஆரம்பிப்போம். விசுவாசத்தின் வார்த்தைகளின் அடிப்படையிலே ஜெபித்த காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு பேச ஆரம்பிப்போம். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் சீக்கிரத்தில் கண்டு
தேவனை துதிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நீர் யார் என்பதை விசுவாசித்து விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள்ப்பா. சூழ்நிலைகளை பார்த்தது போதும் கர்த்தாவே, சூழ்நிலைகளை அல்ல, எங்கள் பிள்ளைகளை அல்ல, பேர பிள்ளைகளை அல்ல, எங்கள் சரீரத்தை அல்ல, ஆனால் ஆண்டவரே நாங்கள் உம்மையே பார்க்கிறோம். நீர் யார் என்பதை பார்த்து எங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம். எந்த சவால்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தின் வெற்றியையும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் விசுவாசத்தையும் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.